ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யுவர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஓடிஜியில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து நார்மலாக எண்ணெய் வந்து இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். பட் அதில் வந்து கம்ப்ளீட்டாக எண்ணெய்க்குள்ளே வந்து பொரியறதுனால அது ஃபுல் ஆஃப் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஆயிலாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த ஓடிஜியில் வந்து நம்ம கம்மி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 3 ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து நம்மளுக்கு ஃப்ரைஸ் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அப்போதைக்கு வீட்டில் சின்னதாக இருந்ததுனால ஸோ நான் சின்ன உருளைக்கிழங்கு வச்சே நான் வந்து பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தோலை சீவிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து நீட்டமாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வேக வச்சு எடுத்த உடனே நீங்கள் வந்து சில் வாட்டரில் போட்டுடணும். ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கிற தண்ணியில் வந்து இந்த வெந்திருக்கிற உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கூல் ஆகட்டும். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் ஓடிஜியை 280 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது பாட்டு ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து இதெல்லாம் சில்னஸ் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நம்ம தண்ணியோடு வந்து வைக்க முடியாது. பட் நம்ம நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணுறோன்னா தண்ணியோடு தான் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, வெந்துடும். பட் இதுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓடிஜியோட அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு லைக் 3 குட்டி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா வீட்லேயே வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, நான் வந்து காஞ்ச மிளகா வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு மேலே தூவிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சாட் மசாலா இருக்குல்ல அதையும் கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேக்கு வந்து அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணலை. அந்த மாதிரி இது மேலேயும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு அதுக்கப்புறமா திருப்பியும் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ திருப்பியும் வந்து 150 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து இதை நான் வேக வைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி சாகியாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஆற விட்டுட்டு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே வந்து சிலதெல்லாம் கிறிஸ்பாக இல்லை, பட் நிறைய இது வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைஸில் வந்துட்டு அதிகம் வந்து டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ப்ளெயினாக இருக்கும் டேஸ்ட்டு. பட் இதில் வந்து நம்ம இந்த சாட் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணதுனால சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.